ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருக்க பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஒரு கரண்டி அளவு மசூர் டால் எடுத்திருக்கேன், ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, ஒரு கரண்டி பாசிப்பயிறு, ஒரு கரண்டி வெள்ளை பட்டாணி சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 கரண்டி அளவு பச்சரிசி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நைட்டே வந்து பருப்பை ஊற வச்சிடலாம். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கும்போது கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் அந்த காம்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து ஊற வச்சுருங்க. நைட் ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். இப்போ வந்து பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டு ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு 2-3 பல் பூண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாம் அரைச்சி எடுத்ததும் இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து வச்சிடலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நீங்கள் வேணுன்னா கார சட்னி கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எவ்வளோ மாவு யூஸ் பண்ண போகிறீங்களோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஏன்னா வெங்காயம் சேர்க்க போகிறோம். அதனால் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாவை மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். மல்லியில் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்து கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். சூப்பரான பருப்பு அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து வாரத்தில் ஒரு டைமாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட வெல்லம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அவியல் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.